நாலடியார் பாடல் எண் 342. கால் ஆய கொண்டு கசடு அற்றார் தம் சாரல் தாழாது போவாம் என உரைப்பின் கீழ்தான் உறங்குவாம் என்று எழுந்து போமாம் அஃது அன்றி மறங்குமாம் மற்றொன்று உரைத்து. அதாவது 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் அறிவுடைய ஒருவன், இன்னொருவன் கீழ்மகன். இந்த அறிவுடையவன் கீழ்மகனோடு உறவாடி அவனை நல்வழிப்படுத்த கருதி நூற்பொருள்களை உணர்ந்த நல்ல சாஸ்திரங்களை எல்லாம், திடமான சாஸ்திரங்களை உணர்ந்த பெரியோரிடத்தில் கால் ஆய கொண்டு கசடு அற்றார் தம் சார அப்படிங்கிறார். அதாவது கால்னா நல்ல வயதான மரங்களை வெட்டுனா நடுவில் அப்படியே வைரம் போல் பாஞ்சிருக்கும், அதுதான் கால். காலாய கொண்டுன்னா இங்கு அந்த திடமான நூல்களுக்கு வந்தது. சாஸ்திரங்கள், இலக்கண இலக்கியங்கள் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு மனதில் கொண்டு அப்படின்னா பொருள். கால் ஆய கொண்டு கசடு அற்றார் அப்படின்னா இவங்க நிறைய படித்திருக்கிறதுனால இவங்க மனதில் எந்த குற்றமுமே இல்லாத பெரியோர்கள். இந்த கசடு அற்றார் தம் சார நம்ம போய் அவங்களோட கொஞ்ச நாள் இருக்கலாம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம். பெரியோரிடம், குற்றமற்ற பெரியோர் பக்கத்தில் தாழாது போவாம் என உரைப்பேன். போவாம் அப்படின்னா நீ நான் 2 பேரும் போகலாம் வா. தாழாது போவோம்னா தாமதிக்காமல் அந்த பெரியவரை போய் பார்ப்போம். தாழாது போவாம் என உரைப்பின் என்று யார் சொல்கிறா? அறிவுடையவன் தன் நண்பனை அழைத்தால், அந்த நண்பன் கீழ்மகன், அவனை திருத்தலான்னு சொல்லி அழைக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, கீழ் தான் உறங்குவாம் என்று எழுந்து போமாம். இந்த கீழ்மகன் என்ன சொல்லுவான், அங்கே எதுக்கடா போகிறேன், வா நம்ம 2 பேர் படுத்து தூங்கலாம் வா கொஞ்ச நேரம் அப்படிம்பான். கீழ்தான் உறங்குவாம் என்று எழுந்து போமாம் போம் அகுதன்றி. அதுவும் இல்லாமல் வேற என்ன பண்ணுவான் பாருங்க, மறங்குமாம் மற்றொன்று உரைத்து. மறங்குதல் என்றால் அவன் சொல்வதை மறுத்தல். மற்றொன்று உரைத்துனா வேற ஏதோ காரணம் சொல்லி அங்கே போய் அதையெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வேலை செய்யலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மற்றொன்று உரைத்து மறங்குமாம். அவன் அந்த அறிவுடைய நண்பன் சொல்லுவதை மறுத்து விடுவான் என்பது இந்த பாடலினுடைய கருத்து. சரி.